நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களோட கூட இருப்பதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கிறேன். ரோமர் 1 அதிகாரம் 2-3 வசனங்கள். ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தின் முதல் பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாக சொல்லியிருக்கிறார்: தேவ பிரியரும் பரிசுத்தவான்களுமாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிய அனைவருக்கும் என்று எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அல்லது விசுவாசியும் மெய் கிறிஸ்தவன் ஒவ்வொருவனும் தேவனுடைய பரிசுத்தவான்கள் என்று வேதம் நம்மை அழைக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்களில் சபைகளுக்கு எழுதும்போது பொதுவாக சபையாரை பார்த்து பரிசுத்தவான்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 2 வசனம், 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 1 வசனம், இவைகளையெல்லாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற சபைக்கு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கலாம். லேவியராகமம் 20 அதிகாரம் 26 வசனத்திலே, கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாயிருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். பரிசுத்தவான்கள் என்றால் என்ன? தேவனுக்காக இந்த பாவ உலகத்தை விட்டு தனித்து பிரித்தெடுக்கப்பட்ட, இயேசு கிறிஸ்துவினால் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழும் ஜனங்கள் என்று அர்த்தம். சங்கீதம் 50:5 வாசிக்கும்போது, பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையிலே இயேசு கிறிஸ்துவின் கிருபாதார பலியின் இரத்தத்தினால் யாருடைய பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய ஜனங்களாக பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறது. அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று வேதம் நம்மை குறித்து சொல்லியிருக்கிறதை வாசிக்கலாம். பொதுவாக நாம் அப்போஸ்தலர்களை பரிசுத்தவான்கள், அதாவது செயின்ஸ் என்று அழைக்கிறோம். சில கிறிஸ்தவ சமய பிரிவுகளில் அவர்களை புனிதர்கள் என்று அழைக்கிறார்கள். இறந்து போனவர்களின் ஆத்துமாக்களை நினைவு கூறுகிற சில சபை பிரிவினர் சகல பரிசுத்தவான்களுடைய தினம் என்று அவர்களுக்கு ஒரு நினைவு தினத்தை வைத்து கொண்டாடுகிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் இடமில்லை. சில கிறிஸ்தவ ஊழியர்கள் வாழுகின்ற நாட்களிலும் அவர்கள் இறந்து போன பின்பும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தால் அவர்கள்தான் புனிதர்கள் அல்லது பரிசுத்தவான்கள் என்று, செயின்ஸ் என்று சில சமய கிறிஸ்தவ பிரிவுகள் அழைக்கிறது. இதுவும் வேதம் சொல்லாதவைகள். பரிசுத்தவான்கள் பரிசுத்த தேவனால் பரிசுத்தமாய் வாழ பிரித்தெடுக்கப்பட்ட தேவ ஜனங்கள் மட்டுமே. எபேசியர் 5:3 வாசிக்கும்போது, மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி பேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசை ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று வேதம் சொல்கிறது.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தை, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடத்தை, கிரியைகள் அனைத்திலும் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர் அவர். யெகோவா மெக்காதிஸ் என்று அவருக்கு பெயர். நம்மை பரிசுத்தமாக்குகிற ஆண்டவர். பரிசுத்த ஆவியினால் நம்மை சுத்திகரிக்கிறார். தேவனுடைய பரிசுத்த வேத வசனங்களினால், அவருடைய பரிசுத்தமான நாமத்தினால் நம்மை சுத்திகரிக்கிறார். 2 ராஜாக்கள் 4:9 சொல்லப்பட்டபடி எலியா தீர்க்கதரிசியைப் போல இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று நம்மை பார்த்து மற்றவர்கள் சாட்சி சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். வெளிப்படுத்தினால் 20:6 வேதம் சொல்லுகிறது, முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களும் பாக்கியவான்களுமாகிய பரிசுத்தவான்களுமாய் இருக்கிறான் என்று சொல்லி வேதம் அழைக்கிறது. அவை பரிசுத்தவான்களாக கிறிஸ்து இயேசுவுக்குள் வாழ்ந்து சாட்சியுள்ள ஜீவியம் செய்ய நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு சகல விதத்திலும் உதவி செய்ய அவருடைய ஒத்தாசையை நாடுவோம். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன்.